ஆளும் காலமும் புறஜாதியாருக்கான ரட்சிப்பின் காலமும் நிறைவேறுவது எப்போது? இது ஒரு வித்தியாசமான செய்தி. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இது ஒரு ஆராய்ச்சி செய்தி. இது ஒரு வரலாற்று செய்தி. ஆனால் இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளுகிறது மிகவும் நல்லது. இந்த செய்தியிலே 2 காரியங்கள் நிறைவேறுவதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். 1வது காரியம், புறஜாதியார் இஸ்ரவேல் மக்களை ஆளுகிற காலம் எதுவரைக்கும்? இஸ்ரவேல் மக்களை புறஜாதியார் ஆளுகிற காலம் எதுவரைக்கும் நடக்கும்? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, உலகத்தில் உள்ள புறஜாதியார் மக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள் வரத்தக்கதான காலம் எதுவரை? இவர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள் வரத்தக்கதான காலம் எதுவரை? இந்த 2 கேள்விகளுக்குமே பதில் இன்றைய தினத்தில் ஆவியானவர் நமக்கு கொடுக்க போகிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கிறேன். அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! அந்நாட்களில் என்றால் அந்தி கிறிஸ்துவுடைய காலத்துல, அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினை உண்டாகும். இந்த ஜனம் என்றால் இஸ்ரேல் ஜனம். இஸ்ரேல் ஜனத்தின் மேல் கோபாக்கினை உண்டாகும். பட்டய கருக்கினால் விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்றால் அர்த்தம் என்ன? இஸ்ரேல் தேசம் புறஜாதி ராஜாக்களால் ஆளப்படுவார்கள் என்று அர்த்தம். புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்றால் இஸ்ரவேல் தேசம் புறஜாதி ராஜாக்களால் ஆளப்படும் காலத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை படித்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதி முதற்கொண்டே இஸ்ரவேல் தேசம் புறஜாதியாரால் தான் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதி முதற்கொண்டே. இது குறித்து வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களிலே விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்க மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? இதன்படி பார்த்தால் மொத்தம் கிட்டத்தட்ட 8 ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள் இஸ்ரவேல் மக்களை ஆழ்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 8 ராஜாக்கள். எகிப்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும், எகிப்து, அசிரியா, பாபிலோன், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்கம், ரோமர், இப்படிப்பட்ட ராஜாக்கள். இந்த யோவான் எழுதும்போது ரோமர் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ராஜாக்கள் ஆழ்வார்கள். ஆனால் 8 ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நான் சொன்னேன், எகிப்து, அசிரியா, பாபிலோன், மேதிய பெர்சிய, கிரேக்கம், ரோமர் 6. இன்னும் 2 வேணும் அல்லவா? அதுதான் 10 ராஜாக்கள் அடங்கிய ரோமானிய மறுமலர்ச்சி ராஜாங்கம் வரப்போகிறது. மறுமலர்ச்சி ராஜாங்கம் ரோமானியருடையது. இன்றைக்கு தேதியிலே ஒரு பெரிய ராஜ்யம் ரோமராஜ்யம் இல்லை. இது மறுமலர்ச்சி ரோமராஜ்யம் 10 ராஜாக்கள் அடங்கிய வரப்போகிறது. இதைத்தான் நாம் நேபுகாத்நேச்சர் வச்ச அந்த சிலையில கூட 10 விரல்கள் கீழே இருக்கின்றன. இதை ஆங்கிலத்தில் ரிவைவல் ரோம் கிங்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இது 9வது. அந்த 10லிருந்து எழும்பும் ஒரு தனி மனித ராஜா வருவான். 10ல 3, 3ல 1, இப்படி ஒரு ராஜா வரப்போகிறான். அவன்தான் அந்தி கிறிஸ்து என்னும் தனிப்பட்ட ஒரு மிருகம். அதுதான் 8வது ராஜா. ஆக 8 ராஜாக்கள் ஆழ்வார்கள் என்று வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலர் பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சார் இருந்தாரே, அந்த நேபுகாத்நேச்சாரின் ஆக்கிரமத்தில் இருந்துதான் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணி அவர் அடிமைத்தனமாய் அந்த மக்களை கொண்டு போனாரே, அந்த காலத்திலிருந்துதான் மீள முடியாமல் புறஜாதிகளால் ஆளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். புறஜாதிகளால் ஆளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். யோகாக்கீம் என்ற ஒரு ராஜாதான் கடைசி யூத ராஜாவாய் இருந்திருக்கிறான். அதற்கு பிறகு அவர்கள் அடிமைத்தனத்திலே தான் இருந்தார்கள். இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை விளக்குவதுதான் 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள். இந்த 8 சாம்ராஜ்யங்களும் மகா பெரியவைகள். இவைகள் அல்லாமல் துருக்கியர், ஹிட்லர், இஸ்லாமியர், ஆங்கிலேயர் இப்படிப்பட்டவர்களுக்கு கீழேயும் இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்டவருடைய ஆட்சி கீழேயும் இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பல கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட பல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட சொல்லி சந்தோஷப்படுவது என்ன தெரியுமா? கிபி 1948 இஸ்ரேலருக்கு ஆட்சி கிடைத்து விட்டது என்று அவர்கள் சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு ஆட்சி கிடைத்து விட்டது, அடிமைத்தனம் நீங்கிவிட்டது என்று அவர்கள் சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அப்படி இஸ்ரேல் மக்களுக்கு ஆட்சி கிடைத்து விட்டது, அவர்களுக்கு ராஜ்யம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், அந்த இஸ்ரேல் மக்கள் வீப்பிங் வால் என்று அங்கே இருக்கிறதே இஸ்ரேல் தேசத்திலே அழுகையின் சுவர், அதிலே போய் ஏன் அவர்கள் முட்டிக்கொண்டு மேசியாவே வாரும், ஆட்சியை தாரும், மேசியாவை வாரும், ரட்சிப்பை தாரும் என்று ஏன் அவர்கள் அங்கே போய் கதற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள்? இதை யாரும் சிந்திப்பவர்கள் இல்லை. அப்போ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகும் பொழுது, 40வது நாள் பரலோகத்துக்கு போகும் பொழுது ஒலிவமலையிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு உள்ள மக்கள் அவரை கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர்கள் கேட்ட கேள்வியை பாருங்கள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஆக அவர்கள் ஆட்சி எப்ப கிடைக்கும் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்கள். இக்காலத்திலா கொடுப்பீர் என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதில் அந்த இடத்திலே சொல்லிவிட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார் பாருங்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. அப்ப பிதாவானவர் ஒரு காலம் வேளை வைத்திருக்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா! அதை நீங்கள் அறிந்து கொள்வது உங்களுடைய காரியம் அல்ல. அவர் தன்னுடைய சித்தத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி ஏற்ற வேளையிலே அந்த காரியத்தை செய்வார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து பரலோகம் போகும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். இந்த பதிலை யாரும் தியானிக்கிறது இல்லை. அதை தியானிக்காமலே பிதாவானவர் கொடுக்க போகிற ராஜ்யம், இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆளப்போகிற ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவ தலைமையின் கீழே நடக்க போகிற ராஜ்யம், இப்படிப்பட்ட காரியத்தை இந்த காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் சிந்திக்காமல், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் சிந்திக்காமல் 1948 ஆட்சி வந்துவிட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 1948 ஆட்சி வந்துவிட்டது என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை எதற்கு? 1000 வருட அரசாட்சி எதற்கு?
இந்த கேள்விக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதிலே அந்த 1000 வருட ஆட்சியிலே இயேசுவே தாவீதை பிரின்ஸாக, இளவரசனாக வைத்து ஆளப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆனாலும் அங்கே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாய் இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பராய் இருப்பார். இது எசேக்கியேல் சொன்னது. எசேக்கியேல் தாவீதுக்கு பிற்பாடு வந்த ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசி. அவன் சொல்லுகிறான், என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததோ உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். கானான் தேசம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார் என்று எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. இனி நடக்க போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறாரே. அப்பொழுது ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த ராஜ்யத்திலே இளவரசனாய் தாவீது இருப்பான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் இந்த தீர்க்க தரிசனம் பொய்யா? 1948 ராஜ்யம் கொடுக்கப்பட்ட ஆயிற்று என்று சொன்னால் இந்த தீர்க்க தரிசனம் பொய்யாகும் அல்லவா? தாவீது இனிமேல் தான் வந்து தேவன் தரப்போகும் ராஜ்யத்தை அவன் ஆளப்போகிறான் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. 1942ஆம் வருஷத்துல ஆங்கிலேயரிடமிருந்து இஸ்ரவேல் தேசத்திலே கொஞ்ச தேசத்தை அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு அவன் வெள்ளைக்காரன் கொடுத்து விட்டு போனான். அதுவும் முழு தேசமும் கிடைக்கவில்லை. அதுவும் சாலமோன் தேவாலயம் கட்டினானே, அவன் அந்த தேவாலயம் கட்டின அந்த இடம் பழைய எருசலேம் என்று பெயர் அதற்கு. அந்த எருசலேமும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. விடுபட்டு போன பகுதிகளை எல்லாம், இஸ்ரவேல் தேசத்திலே என்னென்ன பகுதிகள் எல்லாம் விடுபட்டு போயிற்றோ எல்லா பகுதிகளை எல்லாம் பெறுவதற்காகத்தான் பாலஸ்தீன முஸ்லிம்களோடு இஸ்ரவேல் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அந்த போராட்டங்கள், போர் நாம் டெய்லி பேப்பரிலும் டிவியிலும் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்தது தேவன் கொடுத்தது அல்ல. வெள்ளைக்காரன் அவன் கருணை நிமித்தம் கொடுத்து விட்டு போனது. தேவன் தன்னுடைய வருகையிலே கானான் தேசம் முழுவதும் தருவார் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர் நம்புகிறார்கள். கானான் தேசத்தை தேவன் முழுமையாய் தருவார் என்று இயேசு கிறிஸ்துவை கொன்று போட்ட இஸ்ரவேலர்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபை தலைவர்கள் அந்த சத்தியத்தை அறியாமல் பிரசங்கித்து வருகிறார்கள். அவருடைய மனக்கண்கள் பிரகாசமடைய வேண்டும். இன்னும் அவர்கள் மனக்கண்கள் முழுமையாய் திறக்கப்படவில்லை. ஆபிரகாமுக்கு